இந்த சீனில் தான் நான் ராதா ஒரு அறை விட்டேன் அப்படின்றார். அதாவது அவருடைய ஆக்ட்ரஸை, அவருடைய ஆக்டரில் தான் எப்படி பயன்படுத்தினேன், என்னென்னலாம் பிரச்சனை நடந்துச்சு, அப்போது எப்படிலாம் நான் அதை மீண்டு வந்தேன். ஒரு மகா கலைஞனுக்கு தான் இது வாய்க்கும். ஏன்னா நீங்கள் 70 தாண்டிட்டிங்கனாவே திண்ணையில் உட்கார வச்சுருவாங்களே, உட்கார வச்சுட்டு லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கினேன் அந்த கிழவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த மாதிரி இடத்த அவர் யாருக்குமே கொடுக்கவே இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு லிட்ரேச்சரில் சுந்தரராம் சாமி அந்த சாகிறதுக்கு முந்தின நாள் வரலும் ஒரு கலைஞனாக இருந்து சித்தவன். பாரதிராஜாவுக்கு உடல் ஒத்துழைக்கல இந்த கடைசி 2 வருஷம். அப்படி இருந்திருந்தால் கடைசி நிமிஷம் வரலும் அவர் இப்படி ஒரு வீரியமிக்க கலைஞனாகத்தான் இருந்திருப்பார். ஏன்னா நாங்கள் ஒரு நண்பரை அனுப்புகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ படத்தை திறந்து வச்சு வீராசாமி சாரை அவர்கிட்ட அனுப்பிச்சோம். இவர் போன உடனே இலை போட்டு அவருக்கு எங்களுக்கு பரிமாறின மாதிரியே பரிமாறுகிறார். அவர் சாப்பிட்டு முடிக்கிறவரில் நம்மளுக்கு யார் பரிமாறுறாங்க, என்ன ஒரு பையன்னு எதுவுமே பார்க்கல. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வேர்த்து வெறுவருக்க, ஆமாம் நீ என்ன ஒரு அப்படின்னு கேட்டுக்கிறார். நான் போடி சார் அப்படின்னுக்கிறார். நீ எப்படி இவ்வளோ நாள் என்னை பார்க்காம இருந்தேன்னு. இல்லை சார் நான் பார்ப்பேன், உங்களை இன்றைக்கி தான் சார் இவ்வளோ க்ளோஸாக சந்திக்க முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, எனக்கு மனோஜ் எப்படி ஒரு பையனோ அந்த மாதிரி நிலந்து ஒரு பையன்டா, ஒரே ஒரு ரத்த பொரியலுக்கும் ஒரு நல்ல எலும்புக்கும் அன்றைக்கே தலைவர் ஃப்ளாட் ஆகிட்டார். நீ எப்போ வந்தாலும் என்னை பார்க்கலாம், எங்கள் வீட்டுக்கு வரலாம், நீ யாருடைய அனுமதியும் கேட்க வேணாம், எல்லாம் சொல்லிட்டார். இங்கு கூடியிருக்கிறோம் ஒரு மகா பெரிய அசலான ஒரு தமிழ் கலைஞனை 2-3 நாட்களுக்கு முன்னால் தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. இன்றைக்கு முகநூலில் பல ஊர்களில் பாரதிராஜாவுக்கான அஞ்சலி கூட்டங்கள், நினைவேந்தல்கள் என்று பல்வேறு பெயர்களில் நடக்கின்றன. ஒரு கலைஞன் தன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு நெருக்கமாக இருந்தான், தன்னுடைய குடும்பத்தை எப்படி நேசித்தான் என்பதையெல்லாம் தாண்டி அவன் கலைக்கு என்ன செய்திருக்கிறான், சமூகத்திற்கு எவ்வளவு தூரம் உண்மையா இருந்திருக்கிறான் என்பதை மட்டும்தான் ஒரு சமூகம் எப்பொழுதும் நினைவு கூறும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் எனக்கு தெரிந்த பாரதிராஜா. அவருக்கு குடும்பத்தோடு நிறைய முரண்பாடுகள் இருந்தன. அவரால் அப்படி ஒரு குடும்பத்தின் ஒரு மனிதனாக மட்டுமே இருக்க முடியவில்லை. அந்த மீறல்கள் அவர் வாழ்நாள் முழுக்க இருந்து கொண்டே இருந்தது. அந்த மீறல்களுக்காக அவர் பலவற்றை இழந்திருக்கலாம், ஆனால் பெற்றது என்பதுதான் மிக மிக அதிகமாக பெற்றார். நான் பேசுகிற போது அவரை நினைவு கூறி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி அவருடைய இந்த புகைப்படத்தை திறந்து நாம் அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு நேரத்தை, ஒரு தருணத்தை நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த கோவிட் காலத்தில் நானும் எஸ்கேபி கருணாவும் ஒரு முக்கியமான விஷயமாக பாரதிராஜாவை சந்திக்க வேண்டும் என்று அவருடைய சொந்த ஊரான தேனிக்கு போனோம். தேனியில் வழக்கம் போல எல்லா ஹோட்டல்களும் மூடி இருந்தன. ஆனால் நாங்கள் பிரத்யேகமாக ஒரு நண்பர் மூலமாக ஒரு ஹோட்டல் அறையை பதிவு செய்து அதை திறக்க வைத்து அதில் தங்கி கொண்டோம். இரவு ஒரு 8:30-9 மணிக்கு என்னுடைய நண்பர் கருணா, நாளை காலையில் எத்தனை மணிக்கு பாரதிராஜா சார் போய் பார்க்கறது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க என்று சொன்னார். அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆனால் அவர் உறுதியாக நம்பினார், எங்களால் தேனி வரையிலும் வர முடியாது கோவிட் டைம்ல, அப்படியே வந்தாலும் ஒரு அறை போட்டு தங்க முடியாது என்று நம்பியிருந்தார். நான் போன் பண்ணி, சார் நாங்கள் வந்துட்டோம், ரூம்ல தங்கிட்டோம்னு சொன்ன உடனே அது இப்படி யார் உனக்கு ரூம் கொடுத்தாங்க என்று கேட்டார். அப்ப நாங்க எந்த ரூம்ல தங்கினா அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லாத தூரத்தில் தான் அவருடைய வீடு இருந்தது. நான் அவர்கிட்ட பேசி, நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்து பார்க்கட்டும் சார் என்று கேட்டேன். அவர் சொன்னாரு, அது நான் நாளைக்கு, நான் இப்ப புறத்தாண்ட லாட்ஜுக்கு வரேன் என்று சொன்னார். நாங்க பேசிக்கொண்டிருந்த போது அந்த லாட்ஜ் ஓனர் யாரோ ஒருத்தர் புதுசா தங்கி இருக்கிறாங்களே என்று அவர் சொன்னார், சார் அவர் அப்படிலாம் வரமாட்டார் சார், சிஎம்லாம் கூட ஜெயலலிதா மேடம்லாம் கூட தங்கியிருக்காங்க, அப்ப கூட அவர் வந்ததில்லை சார் என்று சொன்னார்.
அவர் பேசிக் கொண்டிருந்த போதே ஒரு கால் சட்டையோடும் ஒரு நெக் பனியனோடும் பாரதராஜா ஒரு காரில் வந்து இறங்கி எங்களோட வந்து வாங்கடா என்று கூட்டின்னு போனார். இந்த இரவு அசாத்தியமான இரவு. பல இரவுகள் எனக்கும் கருணாவுக்கும் சேர்த்து அவரோட அந்த அனுபவங்கள் இருந்திருக்கின்றன. அந்த இரவில் அவர் மண்வாசனை படம் எப்படி எடுத்தோம், ஷூட்டிங் தொடங்குகிற வரையிலும் எப்படி கதாநாயகனை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஷூட்டிங்க்கு முந்தின நாள் தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொன்னார். எங்கேயுமே ஹீரோ கிடைக்கல, ஆனா எல்லாம் வந்துட்டாங்க. கேமராமேன்ஸ், ஆர்ட் டைரக்டர் அவ்வளவு பேரும் வந்து தேனியில் அறை போட்டு தங்கி விட்டார்கள். இவர் வந்து ஹீரோவே கிடைக்கல என்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் வந்து மெடிக்கல் காலேஜ் என்று அலை என்று அழைக்கிறார்கள். எங்கேயுமே அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி வண்டி நின்ன உடனே ஒரு பையன் வந்து பின்னாடி நின்று சைகையில ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு கேட்கிறான். உடனே ஒரு கார் கண்ணாடி இறக்கிட்டு அவனை பாக்குறாரு. வண்டியில ஏறுன்னு சொல்றாரு. அவன், சார் எனக்கு ஆட்டோகிராஃப் வேணும். தாங்க வண்டியில ஏறுன்ற ஆட்டோகிராஃப் கேட்கிறான்றாரு. வண்டியில அவனை ஏத்தினு நீ என்ன வேலை செய்யறேன்னு கேட்கிறாரு. வளையல் கடை வச்சுக்கிறாயா அப்படின்றான். சார் அதெல்லாம் வச்சிரு, நீ தான் அந்த படத்துக்கு ஹீரோன்றாரு. சொன்னோடனே கூட்டின்னு போய் அந்த லாட்ஜில் இவனா ஹீரோ அப்படின்றாரு. யாருமே அவனை ஹீரோன்னு ஒத்துக்க மாட்டுறாங்க. அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. என்னன்னா இந்த பையனை ஏதாவது சொல்லி மிரட்டி ராத்திரி இவங்க திருப்பி அனுப்பிச்சிடுவாங்கன்னு. டேய், நீ வந்து என் ரூம் விட்டு எங்கேயும் போக கூடாது, என் ரூம்லயே பெட் போடுவேன், எங்கேயோ படுத்துக்கணும். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க வந்த பையன் அப்படி படுத்து உண்மையிலேயே 2-3 நாள் ஷூட்டிங்க்கு அப்புறம் அந்த பையனை அவங்க டீம்ல இருந்தவங்கள தொத்து அடிச்சிட்டாங்க. ஆனா இவர் வந்து அப்படின்னா நான் வந்து படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் போய் பாண்டியனை கூட்டிட்டு வந்து வன்வாசனை முடிச்சார். இப்படி ஆரம்பித்து கரெக்டா ராத்திரி 2:30 மணி வரலும் எங்களோடு அவருடைய சினிமா கதைகளை பாரதராஜா பேசி கொண்டிருந்தார். நான் இது ஒரு சின்ன முன்னுரை தான், நான் பேசும்போது இன்னும் விரிவா பேசுறேன். அதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. காலையில ஒரு 8-9 மணிக்கு போடியிலிருந்து எனக்கும் கருணாவுக்கும் பிரத்யேகமாக தங்கள் வீட்டில் பார்த்தா ரத்த பொரியல் ஆரம்பித்து நல்லி எலும்புல முடிஞ்சு அந்த டிஃபன். நான் வந்து சும்மா இல்லாமல் பாரதராஜா சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, சார் காலையில் என்ன சார் டிஃபன்னு கேட்டேன். அவர் அப்போ தான் சாப்பிட உட்காந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் அந்த கொடுமையை ஏன்பா கேட்குற, ஒரு மாதமாக அதே சட்னி, அதே சாம்பார், அதே இட்லின்னாரு. நான் சொன்னேன், சார் சாப்பிடாதீங்க, நாங்கள் ஒரு நண்பரை அனுப்புகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இப்போது படத்தை திறந்து வச்சு வீராசாமி சார் அவர்கிட்ட அனுப்பிச்சோம். இவர் போன உடனே இலை போட்டு அவருக்கு எங்களுக்கு பரிமாறின மாதிரியே பரிமாறுகிறார். அவர் சாப்பிட்டு முடிக்கிறவரில் நம்மளுக்கு யார் பரிமாறுறாங்க, என்ன ஒரு பையன்னு எதுவுமே பார்க்கல. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வேர்த்து வெறுவருக்க, ஆமாம் நீ என்ன ஊர் அப்படின்னு கேட்டுக்கிறார். நான் வந்து போடி சார் அப்படின்னுக்கிறார். நீ எப்படி இன்னும் இவ்வளோ நாள் என்னை பார்க்காம இருந்தேன்னு. இல்லை சார் நான் பார்ப்பேன், உங்களை வந்து இன்றைக்கி தான் சார் இவ்வளோ க்ளோஸாக சந்திக்க முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, எனக்கு மனோஜ் எப்படி ஒரு பையனோ அந்த மாதிரி நிலந்து ஒரு பையன்டா, ஒரே ஒரு ரத்த பொரியலுக்கும் ஒரு நல்ல எலும்புக்கும் அன்றைக்கே தலைவர் வந்து ஃப்ளாட் ஆகிட்டார். நீ எப்போ வந்தாலும் என்னை வந்து பார்க்கலாம், எங்கள் வீட்டுக்கு வரலாம், நீ யாருடைய அனுமதியும் கேட்க வேணாம், எல்லாம் சொல்லிட்டார். ரொம்ப டாப் மோஸ்ட் விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு வாரம் பொறுத்து கருணா வந்து சார்ட்ட பேசி நம்ம போன விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்க சொன்னார். நான் ஒரு ஃபோன் பண்ணால் ஃபோனை வந்து இவர் எடுக்கிறார். பாரதராஜா ஃபோன் வந்து வீராசாமி எடுத்து, அப்பா கொஞ்சம் பிஸியாகிறாரு, சாயங்காலமாக பேசுங்கன்ட்டார். அதுக்குள்ள மேட்ரு இப்படி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய இறப்பு வரையிலும் வீராசாமி சார் வந்து அவர் கூடையே இருந்தார். அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவர் ஒரு சாட்சியாக அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி அவர் அந்த படத்தை திறக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒரு நாள் மதியான சாப்பாட்டின் போது ஒரு புத்தகத்தை படித்துக்கொண்டே சாப்பிட்றேன்.
பார்த்தா எண்ணுயிர் தோழன் என்கிற பாரதராஜாவின் ஒரு தோல்வி அடைந்த படத்தை பற்றி நான் இந்தியாவின் மிக முக்கியமான சினிமா விமர்சகர் என்று மதிக்கிற வெங்கடேஷ் சக்கரவர்த்தி ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருந்தார். நான் அந்த கட்டுரையை படிச்சுட்டே சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு பொறுமை இல்லாமல் நான் உடனே பாரதராஜாவுக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் எண்ணுயிர் தோழன் படத்தை பற்றி வெங்கடேஷ் சக்கரவர்த்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் சார் அப்படின்னு கேட்டேன். அந்த படத்தை உயர்வா எழுதுகிறானா தாழ்வாக எழுதுகிறானா அப்படின்னு கேட்டார். ரொம்ப பிரமாதமான படம், இது ஏன் சக்சஸ் ஆகலன்னு தெரியல. ஒரு தமிழ் சமூகத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளில் சிக்கிக்கொண்ட ஒரு இளைஞன் எப்படியெல்லாம் சீரழிந்து போகிறான் என்பதுதான் அந்த படத்தினுடைய தீம். அதை ரொம்ப பிரமாதமா பாரதராஜா கையாண்டு இருக்கிறார். ஆனால் பல விஷயங்களை தமிழ் சமூகம் தவற விடுவது மாதிரி இந்த படத்தையும் தவற விட்டதுன்னு எழுதுகிறார் சார். ஒரு இன்டர்நெட்டுமா சொன்னாரே, என்னைக்காவது ஒரு நாள் எவனாவது ஒருத்தன் இந்த படத்தை புரிஞ்சுக்கின்னு இப்படி எழுதுவான்னு எனக்கு தெரியும்டா, பணம் போனா மயிராச்சு அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் அப்புறம் பொம்மலாட்டம்னு நானும் சைலஜாவும் போய் ஒரு படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு வெளியே வர்றது கூட எங்களுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா நானே படேகரை பாரதராஜா அப்படியே செதுக்கி இருப்பாரு. படமே வேற லெவல் படம், ஆர்ட்ஸினுடைய உச்சம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த படம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி வாசல்லையே நின்று முதல்ல பாலுமகேந்திரா ஃபோன் பண்ணி, சார் பொம்மலாட்டம்னு ஒரு படம் பார்த்தேன், பாரதி தானே அப்படின்னு கேட்டார். அவர் படம் பார்க்கல. ஆமா சார் நான் பார்க்கலையே பவானார். நான் அங்க நின்னே அவருக்கு படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஸ்கிரீன்லயே நான் ஒரு படம் ஓட்டி காமிச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் சாயங்காலம் ஒரு 6 மணிக்குள்ள மறுபடியும் பாரதராஜாவுக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணா அதுக்குள்ள பாலுமேந்திரா பாரதராஜா ஆபீஸ் போயிட்டு நான் படம் பார்க்கல பாரதி, ஆனா என் பொண்ணு என் மாப்பிள்ளையும் படம் பார்த்துட்டாங்க, அவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னோடனே 2 பேருமே உணர்ச்சி பெருக்கான ஆட்கள். பாலுமேந்திரா கூட கொஞ்சம் கம்மி, பாரதராஜா இன்னும் உச்சம். என்ன பண்றதுன்னு தெரியாம அவருடைய ஆபீஸ்ல பெரிய பொம்மலாட்டம் ஸ்டில் இருந்தது. அந்த ஸ்டில்ல போய் அப்படியே கீழ்ச்சி, என் அன்பு நண்பன் பாலுவிற்கு அதே பிரியங்களுடன் பாரதராஜா அப்படின்னு எழுதி அதை சுருட்டி இவர்கிட்ட கொடுக்குறாரு. பாலுமேந்திரா வெளியே மறுபடியும் என்ன கூப்பிட்டு, பவா இந்த பாரதி அப்படியே உணர்ச்சி குவியலே, நீ சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் நேரா போயிட்டேன். போன பிறகு பார்த்தா ஸ்டில்ல கிழிச்சு அன்புடன் பாரதி அப்படின்னு எழுதி கொடுத்தான், இதை விட எனக்கு உலகத்துல என்ன வேணும் இதெல்லாம் கேட்டார். நிறைய அனுபவம். ஒரு தடவை நானும் கர்ணாவும் சென்னைக்கு போகும்போது, செங்கல்பட்டுக்கிட்ட போகும்போது கர்ணா அவங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு அவர் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எப்பயுமே கர்ணா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன மாட்டி விட்டுருவாரு, அவர் டைரக்டா பேச மாட்டாரு. நான் நான் ஜனாதிபதிக்கெல்லாம் கூட ஃபோன் அடிச்சிருவேன், எப்பேற்பட்டவங்க என்ன எஸ்ஆர் நோ தானே என்ன கிடைக்குது அப்படின்னு நான் டக்குன்னு ஒரு ஃபோன் அடிச்சு, சார் கர்ணா காலேஜில் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்குது சார், இந்த மாதம் 22ஆம் தேதி நீங்கள் வரணும் சார்ன்றேன். வரமாட்டேன் அப்படின்ட்டார். ஆனால் எனக்கு தோணுச்சு, இந்த வரமாட்டேன் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இல்லை, ஏதோ அது ஒரு பொய் கோவத்தை பார்த்து தெரிஞ்சு நான் ஒன்று, ஏன் சார் வரமாட்டீங்க அப்படின்னு. டேய் உங்கள் 2 பேரையும் நான் ஒரு டின்னருக்கு எத்தனை நாளாடா கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் வந்தீங்களாடா, நீங்கள் கூட்டவுடனே நான் வர முடியாது அப்படின்ட்டார். நான் உடனே ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு, கர்ணா இது மாதிரி சொல்கிறாரு என்ன பண்ணலான்னு, இன்னைக்கு ஒட்டமான்னு கேட்டார். ஏன்னா நாங்கள் செங்கல்பட்டுக்கிட்ட போயிட்டோம், அப்புறம் எங்களுக்கு கல்ச்சுரல்ஸு கண்டிப்பாக அப்படி ஒரு ஜெயிண்ட் வேணும். மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு வந்துட்டு வாங்க, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் அங்கே வரேன்ட்டார். அப்புறம் நானும் கர்ணாவும் நீலாங்கரைக்கு அவர் வீட்டுக்கு போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்கு போகிறது. பக்கத்து வீட்டு தான் இப்போ சிஎம்மாக இருக்கிற விஜய் வீடு, ஒரே காம்பவுண்ட் தான் 2 நடுவில். பார்த்தா ஒரு கால் செட்டை போட்டுன்னு ஒரு டிஷர்ட் போட்டுன்னு வெளியே நிற்கிறார். நாங்கள் ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் எங்களை கூட்டின்னு போய் முதல்ல அந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்கும். லண்டன்லேருந்து அவரை பார்க்கறதுக்கு 2 கேமராமேன்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களோட உட்கார வச்சு மனுஷன் வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்தாருங்க. பாண்டியன் அவருக்கு ஒரு குக் இருந்தார்.
நண்டு மட்டும்தான் சமைப்பார். அவர் மீன் சமைக்கிறதுக்கு வேற ஆள். அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு வாழ்ந்தாரு. நைட்டுனா ஒரு முழு வாழ்க்கை சித்திரம் அவருடைய லைஃப் முழுக்க சொல்றாரு. நான் வந்து சின்னசாமியா இருந்தது, 260 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸ் வந்தது. பவா தேனியிலேருந்து மெட்ராஸ்க்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னார். ஒரு 10 மணி நேரம் ஆகும் சார். 4 நாள் ஆச்சு இருக்குன்னார். ஏன் சார் லாரி லாரியா பிடிச்சி ஏறி வந்தோம். அந்த அந்த முழு ஹிஸ்டரியும் சொன்னார். அதாவது கர்ணா சொன்னார்ல, அதெல்லாம் எழுதுனா எங்களை இந்தியாவிலே வைக்க மாட்டாங்க உண்மையிலே அவ்வளவு சென்சார் பண்ண வேண்டிய கதைகள்லாம் சொல்றாரு. நைட்டு கரெக்டாக 2:30 மணிக்கு வந்து எங்கள் 2 பேரையும் காரில் உட்கார வச்சுட்டு கார் கதவை மூடுறாரு. அதெல்லாம் உலகத்திலே யாருக்குமே கிடைக்காது, மிகப்பெரிய வாய்ப்பு தான். இன்னொடனே நான் சொன்னேன், சார் நீங்கள் சொன்ன எதையுமே நான் எழுத மாட்டேன் சார்னு. அடப்பாவி, இதெல்லாம் எழுதணும் தாண்டா அவனை வர சொன்னேன் அப்படின்னாரு. அதாவது அவருக்கு வந்து எந்த ஒளிவு மறைவுமே இல்லை, எந்த ஒளிவு மறைவுமே இல்லை. லைஃப்ல அவர் வந்து தன்னுடைய ஞான குருக்கள்ல ஒருத்தரா நினைச்சவர் வந்து ஜெயகாந்தன். அன்னைக்கு பேசும்போது பல இடங்கள்ல அவர் உங்க ஜெயகாந்தன் எங்களை பார்த்து சொல்லினே இருந்தார். உங்க ஜெயகாந்தன் எப்படி எல்லாத்தையும் ஓப்பனா வச்சுக்கோனோ அப்படிதான்டா நானும் அப்படின்னாரு. எல்லாத்தையுமே ரொம்ப சமீபத்தில் அவர் ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ அது பெரிய வைரலெல்லாம் ஆச்சு. தேனிக்கு போய்கிறாரு. ஒரு ஒரு பொண்ணு வந்து பூ வாங்கிட்டு இருந்தது. ஒரு பொண்ணுல ஒரு பெரிய பொம்பளை. அந்த பின்பகுதியை பார்த்துட்டே இவர் வந்து இவ்வளவுதானா நான் ஸ்கூல் சமயத்துல லவ் பண்ணேன், இப்ப வந்து என் காருக்கிட்ட நின்று உங்க கூட வந்துடுறேன்னா கூட நான் அப்படியே கூட்டின்னு போயிடுவேன்னுங்கிறாரு. இதை ஓப்பனா ஒரு இவ்வளோ கோடி பேர் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டால தான் சொல்ல முடியும். நீங்க நிறைய பூட்டுக்களை உள்ள போட்டு வச்சுக்கிற ஒருத்தனால இதெல்லாம் ஓப்பன் பண்ணாதே செத்துருவான். ஆனா அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் ரொம்ப ஓப்பனா இருந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக எனக்கு தெரிகிறது. அப்புறம் நானும் கருணாவும் தான் அப்படி பர்சனல் விஷயங்களை பேசினுக்கிறோம். மல்லூரி வந்து கிட்டத்தட்ட எங்களை விடவும் ஒரு 20-30 மடங்காச்சும் அவர் கூடயே டிராவல் பண்ணவர். நான் முதல் முறையா இங்கதான் வந்து மல்லூரியோட தான் அவர் வந்தார். அப்புறம் இந்த கருணா சொன்ன அந்த படைப்பாளிகள் சங்கம்லாம் அவர் ஆரம்பிச்சு அவருடைய பர்த்டே அவங்க தான் கொண்டாடணும். கருணாவுடைய ரைஸ் மில்லையே நாங்கள் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா மாற்றி அதுக்குள்ள ஒரு பெரிய விருந்து கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்ல மாதிரி ஒரு பெரிய விருந்தெல்லாம் கொடுத்தோம். அப்பதான் அந்த நெய்வானத்துக்கு போனோம். கருணா ஒரு ஏரியா சொன்னாரு, எனக்கு இன்னொரு ஏரியா ஞாபகம் இருக்குது. அவர் அந்த கோணலூர் தாண்டி போக 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 பயங்கர பரவசமாயிட்டார். ஆயிட்டு அந்த நெய்வானத்தன் திரும்புறதுக்கு முன்னாடி இறங்கிட்டார். கார்ல இருந்து இறங்கி என்னடா இது, இப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது, இது தெரியாத நான் மைசூருக்குலாம் முதல் மரியாதை எடுக்க போனேன், இங்க எடுத்துருக்கலாமே அப்படின்னாரு. கொஞ்சம் தூரம் நடந்துலாம் பார்த்தார். இப்படி குன்றுகளும் மலைகளும் இப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் தமிழ்நாட்டில் நான் வேற எங்கேயுமே பார்த்ததில்லை, இந்த ஏரியாவுக்கு நான் வந்ததில்லை. வந்திருந்தா நான் வந்து மைசூர் கரெக்டா கருணாத பாயிண்ட் அவுட் பண்ணார். அவர் மைண்ட் ஃபுல்லா மைசூர் தாங்க, மைசூர் 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 தான் அவருக்கு இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன இன்சிடென்ட்டு, நாங்கள் வீராசாமி சாரு அவருக்கு போய் டிஃபன் கொடுத்த சொன்னல, அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து கடைசி காலங்களில் எப்படி இருந்துச்சுன்னா, நமக்குலாம் இருக்காரு, நம்மளாம் ஃபுட்டு போட்டால் கூட அப்படிலாம் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தார். என்னன்னா காலையில் 8:30-9 மணிக்குள்ளே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுடுவார். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 மணிக்குள்ளே அவருக்கு ஒரு சொந்தமான அவர் வீட்டிலே ஒரு ஹோம் தேட்டர் இருக்கும். ஒரு 20-25 பேர் படம் பார்க்கலாம். அந்த தேட்டருக்கு போய் உட்காந்துருவார். என்னையும் கர்ணாவையும் ஒரு நாள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு படம் பார்க்க ஆரம்பித்தார். படம் பார்க்க ஆரம்பித்தா 10-10:30 மணிக்கெல்லாமே அவருக்கு ட்ரிங்க்ஸ் வருது. அப்புறம் 10:30 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரலும் விதவிதமான நான் வெஜிடேரியன் மீன் நண்டு யாரான்னு வந்துனே இருக்குது. அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுனே என்ன பண்ணுறாரு, இதை நிறுத்து அப்படின்றாரு. இந்த சீனில் தான் நான் ராதா ஒரு அறை விட்டேன் அப்படின்றாரு. அதாவது அவருடைய ஆக்ட்ரஸை, அவருடைய ஆக்டர்களை தான் எப்படி பயன்படுத்தினேன், என்னென்னலாம் பிரச்சனை நடந்துச்சு, அப்போது எப்படிலாம் நான் அதை மீண்டு வந்தேன். ஒரு மகா கலைஞனுக்கு தான் இது வாய்க்கும். ஏன்னா நீங்கள் 70 தாண்டிட்டீங்கன்னாவே திண்ணையில் உட்கார வச்சுருவாங்க. உங்களை உட்கார வச்சுட்டு லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கினேன் அந்த கிழவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த மாதிரி இடத்த அவர் யாருக்குமே கொடுக்கவே இல்லை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு லிட்ரேச்சரில் சுந்தரராமசாமி அந்த சாகிறதுக்கு முந்தின நாள் வரலும் ஒரு கலைஞனாக இருந்து சித்தவன்.
பாரதிராஜாவுக்கு உடல் ஒத்துழைக்கல இந்த கடைசி 2 வருஷம். அப்படி இருந்திருந்தால் கடைசி நிமிஷம் வரலும் அவர் வந்து இப்படி ஒரு வீரியமிக்க கலைஞனாகத்தான் இருந்திருப்பார். எனக்கு வந்து நான் என்னை விட்டீங்கன்னா நைட்டு 11 மணி வரலும் இப்படி ஒரு நூற்றுக்கணக்கான நினைவுகளை அவரை பற்றி பேச முடியும். அவர் வந்து அந்த கொடி வீரனும் அன்னக்கொடியும் கொடி வீரனும் ஒரு படம் எடுத்தார். நானும் கருணாவும் ஒரு நாள் முன்னாடியே போயிட்டேன். எங்களை கூப்பிட்டாருன்னு நாங்கள் போனோம். போன உடனே என்னை பார்த்த உடனே ஷைலஜா எங்க அப்படின்னு கேட்டார். சார் அவங்களாம் வர அதெல்லாம் முடியாது, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. காலையில் என் பூஜை நடக்கும்போது உன் பிள்ளைங்களும் ஷைலஜா இருக்கணும்னு சொல்லிட்டார். அப்புறம் நைட்டோட நைட்டாக கர்நாட்டை சொல்லி அவங்க காலேஜில் சொல்லி ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி காலைல 8 மணிக்குள்ளே அவங்க பூஜைக்கெலாம் வந்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி ரீதியான உணவுள்ள கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தீபத்தன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாவா அவங்க ஊர் தீபம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்களா, அதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. அப்படியா சார் நீங்கள் வரீங்களா? நீங்கள் நான் அதுக்காக வரல, நீ வந்து உன்னோட எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஒரு புக்கில் என்னை பற்றி ஒரு கட்டுரை எழுதிக்கிற, எதேச்சா இன்னைக்கு யாரோ என்னுடைய அசிஸ்டன்ட் கொடுத்தாங்கன்னு அந்த கட்டுரையை படித்தேன், உன்னை பார்க்கணும்னு தோணுது, அதை விட முக்கியம் அந்த கட்டுரையை நீ வாசித்து நான் கேட்கணுண்டா அப்படின்னாரு. அவருக்கு எப்பவுமே லிசனிங் கெப்பாசிட்டி உண்டு, அது ரொம்ப முக்கியம். பாலுமகேந்திராவுக்கும் உண்டு, பாரதிராஜாவுக்கும் உண்டு. யார் கேட்கிற காதுகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் மகத்தான கலைஞர்களாக இருப்பார்கள். ஆமா, நான் சொல்றேன் நீ கேளு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஆட்களை எல்லாம் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் பிஞ்சிலே படுத்துது, சீக்கிரமா முடிஞ்சிடும் அதனுடைய கதைலாம். அவர் வந்தார் தீபத்தன்னைக்கு. இதெல்லாம் மழையே கிடையாது, இது மாதிரி ஒரு 10 மடங்கு மழை. நான் முந்தானத்தை போட்டிருந்தேன் நான் அந்த ஃபேஸ்புக்கில் அந்த படத்தை. மகேஷ் தான் அவர் கொடை பிடிச்சின்னு போகிறான். அந்த மழையில் நனைஞ்சின்னு அவரு, ரத்னகுமார், அந்த ஆர்ஆர் பிரியாணி எல்லாரும் வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் மழையில் நனைஞ்சி மாடியில் போய் ஒரு கட்டில் போட்டு உட்காடுறோம். உட்காந்தோடனே நல்லா டிஷர்ட் போட்டுங்கிற, டிஷர்ட்லாம் நனைஞ்சிச்சு. நாங்கள் எல்லாரும் ஒரு 10 பேர் உட்காந்தோடனே அந்த கட்டுரையை படின்றாரு. தீபம் ஏற்ற போகிறாங்க. கரெக்டாக ஒரு 5:30 மணி இருக்கும். நான் உட்காந்து அந்த கட்டுரையை படிக்கிறேன். வம்சி வந்து அப்போதான் கேமரா பழகிறான். அவன் வந்து கம்ப்ளீட்டாக அவருடைய, நான் என்னெல்லாம் ஷூட் பண்ணவே இல்லை, கம்ப்ளீட்டாக அவருக்கு முன்னாடி கேமரா வச்சுட்டான். அந்த ஒன்றுக்கும் அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, வீடியோ இருக்காது, அப்படியே கொடையில தட்டுவார், அட்டாடாடாடுவார். எப்பேற்பட்ட மகத்தான கலைஞனா அந்த ஆள் இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுன தருணம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதே மழை விட்ட உடனே தீபம் ஏற்றிட்டாங்க. நாங்கள் போய் வெளியே நின்று பார்க்குறோம். சார் தீபம் ஏற்றிட்டாங்க சார். அதை ஏற்றின போகிறவங்க விடு அப்படின்னு இறங்கிட்டார். இறங்கி மழையிலே நஞ்சுன்னு போயிட்டார். ரொம்ப அபூர்வமான ஆர்டிஸ்ட் தான் அவர் உண்மையிலே. ஒரு தடவை ஒரு ஏவாவேலு கூப்பிட்டாருன்னு அவருடைய கல்லூரிக்கு வந்திருந்தார். வந்தோடனே கரெக்டாக சாரோன் கிட்ட வந்து நின்று எனக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறார். பாவா வீட்டில் இருக்கா நீ அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் வீட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு டீ குடுறா, கண்ணாடி டம்ளரில் தான் கொடுக்குறாரு. எவர் சில்வர் டம்ளர்லாம் கண்ணாடி டம்ளரில் ஒரு டீ வேணும் அப்படின்னு கேட்டு வந்து எங்கள் டைனிங் ஹாலில் உட்காந்து ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன்னு போனார். அப்படி நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் அவரை பற்றி எழுதியிருக்கேன். இன்றைக்கி அந்த எழுதுனதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தேன். சரி, இந்த ஆளை பற்றி ரொம்ப கம்மியாக எழுதிக்கிறேன், நம்ம இன்னும் நிறைய எழுதணும் அப்படின்னு தோணுச்சு. நல்ல காலம் வாச்சிச்சுன்னா நானும் எழுதுவேன். ஜோமல்லூரி மாதிரி ஒரு மகத்தான கலைஞனை இவ்வளோ தூரம் அவருக்கு சுத்தமாக உடம்பு முடியல, அவரை பார்த்தோன்னே இவரை ஏன்டா கூப்பிட்டேன்னு ஆயிடுச்சு எனக்கு. நான் இந்த முகம் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே தேனியில் காலையில் 7 மணிக்கு புறப்பட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு நீண்ட உரையாற்றணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.